வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இரு. எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே தங்கமே. தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த நிலையும் மாறும், கவலை கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என பார்க்காதே. நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும். உனக்கு இந்த சாய் துணையாக இருக்கிறேன். உன் கண்ணின் ஒளியாக நான் இருக்கிறேன் மகளே, கலங்காதே. ஓம் சாய்ராம் என்று சொல்லு. நான் வந்து விடுவேன் என் பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு. யோசிச்சுப்பார். வானத்தில் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் அந்த ஒளிர் மிகுந்த கதிரவனை போன்றதல்ல உன்னுடைய வாழ்க்கை. அதற்கு மாறாக இரவில் மட்டும் தோன்றி மறையும் நிலவை போன்றது. அதில் வளர்பிறையும் உண்டு, தேய்பிறையும் உண்டு. நிலவானது சில நாட்கள் இல்லாமல் போனாலும் மறுநாளில் மீண்டும் தோன்றும். அதுபோல்தான் இன்ப துன்பம் கலந்ததுதான் மனிதருடைய வாழ்க்கை. எனவே சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள பழகிக்கொள்கிறாய். ஏன்னா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். ஆதலால் யாருக்காகவோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை உனக்கு ஒன்றும் பரீட்சை அல்ல தங்கமே. உனக்காகவே நீ வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. அன்பை விதைத்து வாழ்ந்துவிடு. அதில் ஆனந்தத்தை அறுவடை செய்துவிடு. ஒருவேளை அன்பை விதைக்க இயலவில்லை என்றால் அன்பை அறுவடை செய்யும் வகையில் உன்னை நீ மாற்றிக்கோ. அப்படி இல்லாமல் வெறுப்பை மட்டுமே அறுவடை செய்யும் நிலை ஏற்படுகிறது என்றால் வாழ்க்கையில் எங்கோ நீ தோற்று போய்விட்டாய் என்றுதான் பொருள். ஆக நான் சொல்வதை எல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி நீ நடந்து கொள் தங்கமே. பயப்படக்கூடாது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகு. மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயற்சி செய். நிம்மதி கிடைக்கும். இந்த இரண்டு மட்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் தங்கமே. ஓம் சாய்ராம்.